ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைப்பதற்கான அனுமதியை ஒன்றிய அரசு ONGC நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வருது. பொதுவாக இந்த மாதிரியான கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வரும்பொழுது மாவட்ட ஆட்சியாளர்கள் அந்த மாவட்டத்தில் மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவாங்க. அதே வேளையில் என்வாயன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் ஒன்று வெளியிடுவாங்க. இதை ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட நீங்க செய்திருந்தீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட் வெளியில வந்திருக்கும். அந்த ரிப்போர்ட் மூலமாக ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கும். இந்த ப்ராஜெக்ட் பத்தி தெரியாதவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதே வேளையில் மீடியா அண்ட் சமூக ஆர்வலர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எல்லாருமே தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்தியிருப்பாங்க. அப்படி ஒரு ஜனநாயக முறையில் இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்டான இன்ஃபர்மேஷனை கொண்டு வரும் பொழுது மக்கள் விழிப்புணர்வோட இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். இந்த மாதிரியான எல்லா மேண்டேட்டரி ப்ராசஸையும் நீங்க கட் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் நீங்க கொண்டு வரும் பொழுது இந்த மக்களுக்கு விரோதமான ஏதோ ஒரு ப்ராஜெக்டை நீங்க திணிக்கிறீங்களோ அப்படிங்கிற அச்சம் தான் எங்களுக்கு உங்க மேல வருது. மக்களுடைய கருத்துக்களையோ இல்லாட்டி எக்ஸ்பர்ட்ஸோடைய ஒப்பீனியன்ஸையோ கேட்காத ஒரு திட்டம் எப்படி ஒரு ஃபெயிலியராக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னுடைய தொகுதியில் இருக்கிற கன்னியாகுமரி நகராட்சிக்குள்ளே நடந்த ஒரு ப்ராஜெக்ட். அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. கன்னியாகுமரியுடைய லேண்ட்ஸ்கேப்க்கு அந்த திட்டம் ஒத்து வராத ஒரு திட்டம். ஏன்னா சில இடங்கள் மேடாகவும் சில இடங்கள் ரொம்ப பள்ளமாகவும் இருக்கக்கூடிய ஒரு டொப்போகிராஃபிக் பிளேன் தான் கன்னியாகுமரி நகராட்சி. அப்படி இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் சிஸ்டமை கொண்டு அது ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் திட்டமாக மாறிடுச்சு. இப்போ கூட கிட்டத்தட்ட 40 to 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி அடுத்ததாக ஒரு FSTP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரீங்க. நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்தும் இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் கிட்ட இருந்து பேசும்பொழுதும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா FSTP பிளான்ட் அப்படிங்கிறத ஒன்று நிறுவுறதுக்கு பதிலாக அந்தந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட்ஸில் கம்பார்ட்மெண்டலைஸ்ட் ஏரோபிக் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் நிறுவி அந்த இடத்துல ஸ்லட்ஜஸ் ஆகவும் வாட்டர் வேஸ்ட்டையும் ட்ரீட் பண்ணி அதை மறு சுழற்சி ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற சுற்றுச்சூழலையும் பாதிக்காது, அதே வேளையில் அந்த டோப்போகிராஃபிக் பிளேனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ப்ரப்போஸ் பண்ணுற பிளான். இது ஆய்வுக்கு உட்படுத்தலாம். ஆனால் நம்ம இது கேள்வி என்ன அப்படின்னா மக்கள் கருத்தையும் கேட்காம எக்ஸ்பர்ட்ஸுடைய ஒப்பீனியனையும் கேட்காம அங்கே இருக்கிற பிஸ்னஸ் ஓனர்ஸுடைய ஒப்பீனியன்ஸ் எதையுமே கேட்காம நீங்களா ஒரு திட்டத்தை முடிவு பண்ணி அதுக்கான பட்ஜெட்ஸ்லையும் அலோகேட் பண்ணும்போது இது உண்மையாகவே டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்கிறோமா இல்லை சர்வாதிகார நாட்டில் இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்விக்குறி வருது. என்னுடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து இன்னொரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகம். அதை கட்டும் போதே அங்கே இருக்கிற மீனவ மக்கள் அனுபவ அறிவோடு சொன்னாங்க இதை இப்படி கட்டாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வாட்டர் கரண்ட் வேற மாதிரி இருக்குது, விண்ட் டைரக்ஷன்ஸும் வேற மாதிரி இருக்குது அப்படின்னு எச்சரிச்சாங்க. எதையுமே அவங்க உள்வாங்கி அதை கட்டி முடிச்சாங்க. ஆனா இப்போ இருக்கிற நிலை என்ன அப்படின்னா பல உயிர்கள் அந்த இடம் பலி வாங்கிக்கிட்டு இருக்குது. உங்க சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க முதல்ல ரோடு போட்டதுக்கு அப்புறம் தான் அம்ருத் திட்டத்துக்காக வாட்டர் லைன் நோண்டுவீங்க. அதே மாதிரி ரோட் போட்டதுக்கு அப்புறம் தான் எலக்ட்ரிக் போல் நடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழி தோண்டுவீங்க. உங்களுடைய 4 கோடி ரூபாய் ப்ராஜெக்டோட டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பொழுது உங்களுடைய 40,000 கோடி ப்ராஜெக்ட்லாம் கொண்டு வரும்பொழுது உங்களோட டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் மேலே எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்?